எங்களின் வாழ்வும் வளமும் என்று மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அனைவரையும் குக்கரிபீடியா சேனலுக்காக வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் நண்பன் மனோஜ் மற்றும் செஃப் லட்சுமணன் அவர்கள். நண்பர்களை நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி நம்ம குக்கரிபீடியா சேனலில் வீடியோ போடுறோம். உங்களுடைய அன்பு ஆதரவும் எங்களுக்கு வேணுங்கிறத இந்த வீடியோக்கள் மூலமாக நாங்கள் கேட்கிறோம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா, மதுரை ஸ்டைல் மட்டன் பிரியாணி எப்படி பண்ண போறோங்கிறத செஃப் லட்சுமணன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, வெல்கம் டு குக்கரிபீடியா. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மதுரை ஸ்டைலில் ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி. வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மட்டன் 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். அரிசி 1/2 கிலோ எடுத்து வச்சிருக்கு. சீரக சம்பா ரைஸு. நான் கட் பண்ண 100 தக்காளி எடுத்துருக்கிறேன். 100 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 150 கிராம் எடுத்துருக்கிறேன். சீரகம் 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஒரு 7 துண்டு பட்டை எடுத்துருக்கிறேன். 1/4 ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கிறேன். 1/2 ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கிறேன். 1/4 ஸ்பூன் கல்பாசி எடுத்துருக்கிறேன். அன்னாச்சி பூ எடுத்துருக்கிறேன். ஜாதிப்பத்திரி ஒரு 4 பீஸ் எடுத்துக்கோங்க. பிரியாணியில் ஒரு 5 பீஸ் எடுத்துக்கோங்க. ஜாதிக்காய் 1 எடுத்துக்கோங்க. 5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. கிராம்பு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. புதினா தேவையான அளவு எடுத்துக்கோங்க. 50 கிராம் சின்ன வெங்காயம். தயிர் 2 ஸ்பூன். நெய் தேவையான அளவு. மல்லித்தூள் 1/2 ஸ்பூன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். 3 பச்சை மிளகாய் கீர்னது. நான் பிரியாணி தாளிக்கிறதுக்கு பட்டை, ஏலம், கிராம்பு பிரியாணியில் எடுத்துருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். ரீஃபண்ட் ஆயில் எடுத்துருக்கிறேன். உப்பு தேவையான அளவு. தண்ணி அளவு தண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சொன்னேன். இது எல்லாத்தையுமே மொத்தமாக நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இந்த சின்ன வெங்காயத்தோட நான் சொன்ன எல்லா ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே, பட்டை, ஏலம், கிராம்பு, சோம்பு, இது எல்லாத்தையுமே போட்டு நீங்கள் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கங்க. நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மசாலா எல்லாத்தையுமே நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுதான் நம்ம பிரியாணிக்கு பயன்படுத்தக்கூடிய பிரியாணி மசாலா. மட்டனையும் 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு யூஸ் பண்ண தண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பிரியாணி நம்ம இன்றைக்கி பாத்திரத்தில் தான் பண்ண போகிறோம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் தேங்காய் நான் 100 ml அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ரீஃபண்ட் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்குமோ அந்த எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நெய் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருங்க. வெங்காயம் நம்மளுக்கு வதங்கிருச்சு. அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுது அதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்துட்டு பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோ ஃபயர்லேயே வச்சுக்கோங்க. புதினா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த பிரியாணி வந்துட்டு 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு இப்போ 10 பேருக்கு சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் அளவை கொஞ்சம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் கூட்டிக்கோங்க.
கையில் வச்சுருக்க மசாலா வந்துட்டு ஜாதி பத்திரி, பட்டை, கிராம்பு இதை பவுடர் பண்ணி வறுத்து பவுடர் பண்ணி சேர்க்குறேன். இந்த மசாலா சேர்த்திங்கன்னா பிரியாணி வாசமாகவும் கொஞ்சம் கலராகவும் இருக்கும். அது 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன், மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா எல்லாமே நல்லா வதங்கணும், பச்சை வாசம் போகிற அளவுக்கு. கீரி வச்சிருக்க பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அரை வேக்காடு வேக வச்சிருக்கிற மட்டன் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் தயிர் சேர்த்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு பிரியாணி மசாலா நல்லா வெந்து வந்துட்டுருக்குது. நம்ம இதில் இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்துட்டு நீங்கள் வேக வச்ச கறி தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் அளவு தண்ணியோடு சேர்த்து எடுத்துக்கோங்க. எந்த பவுலில் அரிசி அளந்து எடுத்தீங்களோ அதில் 1க்கு 2 பங்கு தண்ணி. நான் இந்த பவுல் நிறைய அரிசி எடுத்திருந்தேன். 1/2 கிலோ அரிசி இந்த பவுல் அளவுக்கு இருந்துச்சு. நான் இதிலேயே தண்ணி அளந்து எடுத்துக்கிறேன். நான் கறி வேக வச்ச தண்ணி ஒரு பவுல் அளவுக்கு ஊற்றுறேன். இதுக்கு நம்ம நார்மல் வாட்டர், ஒரு கப் அரிசிக்கு நான் 2 கப்பு தண்ணி இதில் சேர்த்துட்டேன். தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி போடணும். தண்ணி நம்மளுக்கு கொதிச்சிருச்சு. நம்ம இதில் அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்க்கும் போல் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. தண்ணி இல்லாமல் அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. நமக்கு இதில் சேர்த்துருக்க தண்ணிக்கு 3/4 வேக்காடு தான் வேகும். மீத 1/4 வேக்காடு நம்ம தம் போட்டு அதில் வேக வைக்கணும். பிரியாணி இப்போ நல்லா வெந்து வந்துட்டு இருக்குது. நம்ம ஊற்றின தண்ணி அளவுக்கு ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. இப்போ தம் போட போகிறோம் கொஞ்சம் நேரத்தில். தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சினதுக்கப்புறம் நீங்கள் தம் போடுங்க. இதை 1/4 வேக்காடு தம்மில் தான் குக் ஆகணும். நம்மளுக்கு வந்துட்டு 3/4 வேக்காடு அரிசி வெந்துருச்சு. இதை 1/4 வேக்காடு நம்ம தம் போட்டு வேக வைக்கணும். தம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்று நெய் சேர்த்துக்கலாம். தம் போடுறதுக்கு நம்ம வந்துட்டு வீட்டில் கீழே ஒரு தவா வச்சு தம் போடலாம். தம் போடுறதுக்கு தவாவை நம்ம வச்சுக்கணும். தவா மேலே அந்த பாத்திரத்தை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஏர் போகாத அளவுக்கு நல்லா மூடிடுங்க. அதுக்கு மேலே ஒரு பெரிய வெயிட் தூக்கி வச்சுருங்க. 1/4 மணி நேரம் தம்மு. ஸ்லோ ஃபயர்லேயே வச்சுருங்க ஸ்டவ்வை. 1/4 மணி நேரம் நம்மளுக்கு தம்மு முடிஞ்சு. தம்மை இப்போ ஓப்பன் பண்ணிடலாம்.
சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம செஃப் எப்படி சொல்லி கொடுத்தாருங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி உங்கள் வீடுகளில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குக்கரி மீடியா சேனலுக்கு எப்பொழுதும்